புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், கருணாநிதி 2 பேரும் ஒரு காலத்தில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசியல் அப்படிங்கிற காலத்தில் எதிர் துருவங்களாக நின்னாங்க. எலெக்ஷன் நின்று ஜெயிச்ச எம்ஜிஆர் முதலமைச்சராகவும், கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தார். இப்படி ஒரு சூழ்நிலையில் 1987 நீதிக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு படம் வெளியாகுது. இந்த படத்தோட வசனத்தை கருணாநிதி எழுதுறதா இருந்துச்சு. ஆனால் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதே கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க. நீதிக்கு தண்டனை படத்தோட டைட்டில் முதல்ல இது நியாயமா அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. கருணாநிதியை ஜெயிலில் போட்டதால் கருணாநிதி ஜெயிலில் இருக்க மாதிரியான படத்தை போட்டு படத்தோட பேரை நீதிக்கு தண்டனை அப்படின்னு மாற்றி படத்துக்கு முழு பக்கத்தில் விளம்பரம் பண்ணியிருந்தார் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர். அதுக்கப்புறம் கருணாநிதி ஜெயிலில் இருந்துக்கிட்டே நீதிக்கு தண்டனை படத்தோட வசனங்களை எழுதி கொடுத்தாரு. எம்ஜிஆர் அவர்களை தாக்கி படத்தில் நிறைய வசனங்களை எழுதியிருந்தார் கருணாநிதி. படம் ரிலீஸ் ஆனால் எம்ஜிஆர் ரசிகர்களால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு நீதிக்கு தண்டனை படத்தை ரிலீஸ் பண்ண தடை விதிக்க சொல்லி தமிழக அரசு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸை விசாரித்த கோர்ட் சட்ட ஒழுங்கு கெடாமல் பாதுகாக்க வேண்டியது அரசோட கடமைன்னு சொல்லி அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுச்சு. நீதிக்கு தண்டனை படம் ரிலீஸ் ஆகுது. எதிர்பார்த்தபடியே எந்த பிரச்சனையும் யாரும் பண்ணலை. பல எதிர்ப்பை தாண்டி 1987 வெளியான நீதிக்கு தண்டனை படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி மகத்தான வெற்றியும் அடைஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.